ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கல வாங்க. குமாருக்கும் சுடருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. சுடருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பெருசாகவுமே பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயதார்த்தம் குமாரோடைய வீட்டில் ஏதாவது வச்சுருப்பாங்க. இங்கே வந்து மயிலுக்கு விருப்பமே இல்லை. மயில் ஏன் இன்னும் ரெடியாகாத இருக்காமா? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேம்மா, குமார் சுடருக்கு வேண்டாம்மா. ஏன்னா சுடருக்கு அவன் பொருத்தமானவனே இல்லைம்மா, அவன் ரொம்ப மோசமானவன். ஆனால் நீ எப்படிம்மா ஒத்துக்கிட்டேன்றாங்க. போயும் போயும் அவனுக்கும் குமாருக்கும் இதெல்லாம் சரிப்பட்டு வருமாமான்றாங்க. ஏண்டி எல்லாம் சரிப்பட்டு வரும் சரியா? சும்மா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. அம்மா, தேவையில்லாம சுடரை வந்து பெரிய பிரச்சனையில மாட்ட பார்க்குறீங்கன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. என்ன பெரிய பிரச்சனையில மாட்ட வைக்கிறாங்க? இங்க பாரு, ஒரு பிரச்சனையிலும் மாட்ட வைக்கிறது இல்லை சரியா? சும்மா தேவையில்லாம பயந்து பயந்து சாக்காதடின்றாங்க. இங்க பாரு, சுடருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு அவங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எல்லாத்துலயும் கலந்து கொடின்றாங்க. அம்மா, சுடருடைய நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குது நான் பார்க்குறேன், நடக்க நான் விட மாட்டேமான்றாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா, சுடருடைய நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, நிறுத்த என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுங்கம்மான்றாங்க. இங்கே பாரு மயிலு, தேவையில்லாம வேலைகளை பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. ஒழுங்கா சுடருடைய கல்யாணத்து முடிகிற வரைக்கும் பொறுமையா இருன்றாங்க. அம்மா, கல்யாணம்னா நிறைய பிரச்சனை வருமாங்கன்றாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஆகிறது இல்லம்மான்றாங்க. அவங்க கல்யாணம் பண்றாங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தோடு பண்றாங்கம்மா. என்ன காரணத்தோட? ஒரு காரணமும் இல்லை சரியா? நல்ல வசதியான குடும்பம் பண்ணி வச்சுட்டா சுடர் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சுடர், ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா அப்பா பேச்சு கேட்டு நீ தேவையில்லாம ஒரு தப்பான முடிவு எடுக்கிற அக்கா. வேற வழி இல்லக்கா, அம்மா அப்பா பேச்சை கேட்க வேண்டியதானக்கா. விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்கன்றாங்க. ஏண்டி வாழ்க்கை ஃபுல்லா வாழ போறது நீ, நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க. அக்கா மன்னிச்சிருக்கா, இந்த விஷயத்துல உன்னோட பேச்சை என்னால கேட்க முடியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. மயில் இருந்துட்டு சுடருடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு போராடுறாங்க. அதோட அப்புறமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.